வராது, இன்னொன்று எங்கேன்னு பார்க்கணும். ஆமென். அப்ப கொஞ்சம் அதுதான் கிறிஸ்துமஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஏன் நல்ல திருச்சபை இருக்கு தெரியுமா? திருச்சபை நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ரெண்டை பத்தி சொல்லுகிற இடம் தான் திருச்சபை. ஆமென். இந்த திருச்சபை வைத்திருக்கிற நோக்கம் இங்கே வருகிற ஜனங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது ஜெப வீடாக கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்க பாருங்க, ரட்சிக்கப்படலைன்னா இந்த இடத்த, இவ்வளவு பெரிய இடத்தை என்ன பண்ணலாம் நினைப்பு வரும் தெரியுமா? கட்டி விட்டா 4 வீடு வாடகை வருமே. புரியுது உங்களுக்கு? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இவ்வளவு பெரிய இடத்தை பார்த்தா என்ன வரும்? இத கட்டி 4 வீடு விட்டா என்ன வரும்? வாடகை வருமே. ரட்சிக்கப்பட்டுட்டா இத கட்டி கர்த்தருக்கு கொடுத்தா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களே. இதான் ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம். ஆமென். புரிந்தவங்களுக்கு ஏன் ரட்சிக்கப்படும் உங்க பாஸ்டர் வெளிநாட்டு வரும்போது நல்ல சம்பளத்துல தான் வந்தாரு. நார்மலா இங்க இருந்து எல்லாரும் சம்பளத்துக்கு போவாங்க. அவருக்கு கடவுள் தரிசனம் கொடுத்தபடினால ஆமென். ஒரு பொண்டாட்டி ஒரு பிள்ளையோட வந்துட்டாரு. சென்னை பட்டணத்துல படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்துட்டாரு. ஒரு நாய் அலைவதை போல இந்த தெருக்கள் அலைந்தது. ஆமென். எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரையே வேணும். இங்க இருந்து நாங்க இந்த ஆந்திரா வருவோம், ஏதோ ஒரு ஊருக்கு போற மாதிரி இருக்கும். இங்க இருந்து கிளம்பி போறது ஏதோ ஒரு நாள் போல 2 நாள் போலாம். ஏன் ஆந்திரால இருக்கிறவங்க சொந்தக்காரங்களா? சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களா? மாமா அத்தை பிள்ளைங்களா? ஆனால் கடவுளின் பிள்ளைகள்ங்கிறதுனால சர்வீஸ் முடிச்சுட்டு ஓடுவாரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன் ஓடுவார் தெரியுமா? அங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆமென். அவர்களுக்கு கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். ஆமென். நீங்களும் நானும் நல்லா இருக்கணும். சொந்தக்காரன் நினைப்பானா? சொந்தக்காரன் நினைப்பானா? நம்ம நல்லா இருக்கும் சொந்தக்காரன் நினைக்க மாட்டான். ஆனா யாருக்கு நினைப்பான் நம்ம நல்லா இருக்கணும்? வானத்தை பூமி விட்டார்.